திமுக ஆரம்பத்திலிருந்தே வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கோம், எங்களுடைய கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் பின்னாட்களில் திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் உடைப்பட்டது. குறிப்பாக நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி முதலாளாக வெளியே வந்தோம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீதர் வாண்டையாருடைய மூவேந்தர் முன்னேற்ற கழகம் வந்து திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலை எடுத்திருக்கு. இன்னும் தனியரசு போன்றவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் திமுக கூட்டணியே பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது அதிமுகவுடைய பலத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது. துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து உருவாக்கியிருக்கு. அந்த எதிர்ப்பை அறுவடை செய்யக்கூடிய வேலையில் அதிமுக ரொம்ப கவனமாக கையாண்டுருக்காங்க. நீங்கள் இப்போ அதில் முக்கியமான ஒரு பிரச்சார வீகம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்குடைய மனைவியை வந்து வேட்பாளராக. ஸோ இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த தேர்தல் அரசியலில். இது இப்போ நீங்கள் சமீபத்தில் பாருங்கள், தாவேகா வந்து ஆம்ஸ்டாங் மனைவிக்கு எதிரான போட்டியிலிருந்து பின்வாங்கியிருக்கு. விஜயோடைய கட்சியுமே வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து வேட்பாளரை பின்வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா டெய்லியும் போயிட்டு இருக்காங்க, மு.க. ஸ்டாலின் போகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போய் எல்லா இடங்களையும் கூட்டம் சேரதான் செய்யுது. அங்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய நெருக்கடி விஜய்க்கு ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் காவல் நிலையங்களில் திமுக கரைவெட்டி கட்டியவர்களின் ராஜ்யம் தான் நடக்குது. எங்கேயுமே வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகள் காது கொடுத்து கேட்கப்படுறது கிடையாது. இன்னைக்கு வந்து கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ நீங்கள் கதிரவன் எம்எல்ஏவுடைய குவாரியிலேயே வந்து பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாங்கல்ல. போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இதை விட நீங்கள் இந்த ஆட்சி வேறு யாராலையும் அவ்வளமா, ஏன்னா விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. காங்கிரஸோடைய கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் கொடுத்தீங்க. அந்த 25 இடங்களுக்கும் தகுதியான கட்சியாக காங்கிரஸ்னா இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டால் தொகுதிக்கு 1000 வாக்குகள் கூட வாங்க முடியாத கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சியோடைய தேசிய தலைவராக இருந்த ராகுல் காந்தி கைதானால் 5 பேரோட போராட்டம் நடத்தக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் நிலைமை என்பது பரிதாபத்திற்குரியது. அது கன்னியாகுமரி கட்சியாக மாறி போச்சு. நீங்கள் எடப்பாடியாரை எளிதில் அணுக முடியும் ஸ்டாலினை விட. நீங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனை சார்ந்து என்னால் எளிதில் அணுக முடியும். ஒரு மாவட்ட செயலாளர் என்னால் எளிதில் பேச முடியும். ஆனால் திமுகவுடைய மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளரை பார்க்கணும்னா நான் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அனுமதி வாங்கி காவல் காத்து அவரை பார்க்கறதுக்குள்ள எனக்கு போதும்போது இதையெல்லாம் மக்கள் உணர்ந்திருக்காங்க. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தெல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, மக்களோட வரவேற்பு அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன காரணம்? இல்லை, பொதுவாகவே அது தாவேகா திமுகவுடைய போட்டி அப்படிங்கிறது விஜயோடைய தரப்பில் மட்டும்தான் சொல்லப்பட்டது. மக்களால் அது வந்து கணிக்கப்படலை. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு காலத்தில் வந்து இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டின் எல்லா கிளைகளிலும் நிரம்பி இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக, இந்த ரெண்டுக்குமான போட்டி தான் இருக்கும். தாவேகா இந்த 2 கட்சிகளை யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு இடத்துல வேணுமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கணிப்பு. எடப்பாடியாருடைய இந்த கூட்டணி வியூகம் ஆரம்பத்தில் வந்து அதிமுக கூட்டணி வந்து கொஞ்சம் வலிமை அடையாமல், அது இன்னும் இறுதி அடையாமல் இருந்த சூழல் தான் வந்து அதிமுகவுடைய பலவீனமாக இருந்தது. திமுக ஆரம்பத்திலிருந்தே வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கோம், எங்களுடைய கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் பின்னாட்களில் திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் உடைப்பட்டது. குறிப்பாக நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி முதலாளாக வெளியே வந்தோம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீதர் வாண்டையாருடைய மூவேந்தர் முன்னேற்ற கழகம் வந்து திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலை எடுத்திருக்கு. இன்னும் தனியரசு போன்றவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் திமுக கூட்டணியே பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது அதிமுகவுடைய பலத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது. இன்னும் கூடுதலாக எடப்பாடியாருடைய அந்த பிரச்சாரம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாருமே பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து ஒரு சோர்வடையாமல் தன் மீதான எல்லா விமர்சனங்களையும் வந்து ரொம்ப இலகுவாக வந்து இந்த பிரச்சாரத்தில் அவர் கையாண்டுகிட்டு இருக்காரு. அது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய விமர்சனமாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினுடைய விமர்சனமாக இருக்கட்டும், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது பாஜகவுடைய அடிமையாக அதிமுக இருக்குது, எடப்பாடியார் வந்து சசிகலாவின் காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தவர் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமும் மக்கள் பார்க்கல. ஏன்னா காலங்காலமாக அரசியல் களத்தில் இது வந்து ரொம்ப இயல்பானது நடைமுறை. இப்போ நீங்கள் கருணாநிதி வந்து திமுக தொடங்கப்பட்ட போது 50 தலைவர்கள் ஒருத்தர் கிடையாது. அண்ணாதுரைக்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதல்வர் ஆவார்னு கணிக்கப்பட்ட சூழலில் கருணாநிதி முதல்வரானது வந்து எம்ஜிஆர் காலை பிடிச்சி தான். ஸோ இது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதாவுடைய வரவும் அப்படி தான். எம்ஜிஆர் அதிமுக தொடங்கப்பட்ட போது ஜெயலலிதா வந்து அதோடைய முக்கியமான தலைவர் கிடையாது. அதோடைய முக்கியமான தலைவர்களாக இருந்தவங்க ஆட்சிக்கு வரல, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அரசியலில் யார் எப்போ மேலே வருவாங்கன்றது கணிக்க முடியாது. அந்த அடிப்படையில் எடப்பாடியாருடைய வருகையை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் 4.5 ஆண்டுகள் தடங்கினா. இப்போ நீங்கள் அதிமுக அம்மையார் உயிரோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஆட்சிக்கு இருந்து 2வது முறை வந்து 5 இடங்கள் 4 இடங்களில் வெற்றி பெற்ற காலம்லாம் இருக்குது. ஆனால் எடப்பாடியாருடைய தலைமையில் 66க்கும் அதிகமான எம்எல்ஏ சீட்டுகள் வந்து எதிர்க்கட்சியாக ஜெயிச்சு வந்ததே வந்து மக்களுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட எடப்பாடியார் கொண்டு போகிறது
கட்சியினரிடையே ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. இது ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும். பெரிய அளவில் வந்து நீங்கள் திமுகவோட எதிர்ப்பு மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் கடந்த தேர்தல்களை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் 37 தொகுதிகள் இருக்குன்னா 36 தொகுதிகள் திமுக வெற்றி பெற்றது கடந்த தேர்தலில். மதுராந்தகம் மட்டும்தான் அதிமுகவுடைய வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த முறை வந்து சென்னைக்குள்ளேயே பெரிய அளவில் திமுக எதிர்ப்பு, குறிப்பாக நீங்கள் ஆம்ஸ்டாங்குடைய கொலை போன்ற அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து உருவாக்கியிருக்கு. அந்த எதிர்ப்பை அறுவடை செய்யக்கூடிய வேலையில் அதிமுக ரொம்ப கவனமாக கையாண்டுருக்காங்க. நீங்கள் இப்போ அதில் முக்கியமான ஒரு பிரச்சார வீகம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்குடைய மனைவியை வந்து வேட்பாளராக்குனது. ஸோ இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த தேர்தல் அரசியலில். இது இப்போ நீங்கள் சமீபத்தில் பாருங்கள், தாவேகா வந்து ஆம்ஸ்டாங் மனைவிக்கு எதிரான போட்டியிலேருந்து பின்வாங்கியிருக்கு. விஜயோடைய கட்சியுமே வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து வேட்பாளரை பின்வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம், அவங்க பொற்கொடி ஆம்ஸ்டாங் நிற்கக்கூடிய தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடலாம், எங்களுடைய ஆதரவு கொடுக்குறோம், அவங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கப்படணும், அவங்களுக்கான நீதி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் அதிமுக ரொம்ப ரொம்ப அழகாக கையாண்டுருக்காங்க. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங் என்று ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. அவர் இந்த சென்னை பூர்வகுடி மக்களிடையே, பட்டியல் சமூகத்தினரிடையே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர். இன்னும் சொல்லப்போனால் நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்களை உருவாக்கிய ஒரு தலைவர். அந்த இதை நீங்கள் மறுத்திட முடியாது. அவர்களிடையே வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங்கை நீங்கள் முன்னிறுத்தி அரசியலை கொண்டு வந்திருப்பது ஒரு பெரிய அளவில் அதிமுகவுக்கு சென்னை போன்ற பெரும் நகரங்களில் பெரிய அளவில் கை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ தாவைக்கா பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்யறதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இடம் பர்மிஷன் கேட்கும்போது அதுலேயும் ஏகப்பட்டவங்களுக்கு சிக்கல் வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெல்லையில் கூட பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் எல்லா பிரச்சாரத்துலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அது தாவேக்காவுடைய கட்டமைப்பு அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது. முதல்ல அவங்க வந்து ஒரு ரசிகர் மன்றமாக தொடங்கப்பட்டாலும், இப்போ விஜயகாந்த் வந்து ரசிகர் மன்றத்தை தான் கட்சியாக மாற்றினார். ஆனால் அந்த ரசிகர் மன்றத்தை அரசியல்படுத்தினார். அது மக்கள்கிட்ட நலத்திட்டங்களை வழங்குவது, தொடர்ச்சியாக அரசியல் காலத்தில் வந்து ஏதோ இப்போ ஈழ பிரச்சனை போன்ற விஷயங்களில் விஜயகாந்த் வந்து ரசிகர் மன்றம் மூலமாக சில எதிர்வினைகள் ஆற்றிப்பார். ஆனால் விஜய் வந்து ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றமாக வச்சிருந்தார். தன்னுடைய சினிமாவுக்கான ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு இதுவாக தான் ரசிகர் மன்றம் வந்து தன்னுடைய படங்களை வந்து அதிகப்படியான லாபத்தில் ஓட்டுறதுக்கோ, தனக்கு போஸ்டர் ஓட்டவும் பாலாபிஷேகம் பண்ணவும் தான் ரசிகர் மன்றம் பயன்படுத்தினார். இப்போ அந்த ரசிகர் மன்றம் கட்சியாக மாற்றப்பட்ட போதும் பெரிய அளவில் அதில் எந்த மாற்றமும் ஒரு அரசியல்படுத்தப்படலை. இப்போ நீங்கள் ஆதவர்ஜினா போன்றவர்களோ, சிடி நிர்மல்குமார் போன்றவர்களோ, புஷி ஆனந்தே எடுத்துக்கோம். புஷி ஆனந்த்கிட்ட என்ன அரசியல் பார்வை இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அரசியலற்ற ஒரு கூட்டம், ஒரு வெறும் கூட்டமாக இருக்குது. அது ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக இல்லாதோட விளைவு தான் இந்த மாதிரியான கூட்டங்களை ஒழுங்கு செய்வதில் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு பின்னடைவு. எந்த ஒரு கூட்டத்தையும் திட்டமிட்டு, இப்போ நீங்கள் தான் ஒரு காவல் நிலையத்தில் போய் அனுமதி வாங்குறீங்க, இந்த நேரத்தில் நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் வந்து பேசுவார், நாம தான் பர்மிஷன் கேட்போம். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே அந்த கூட்டத்தை நடத்துவதோ, தலைவரை ஒழுங்குபடுத்துவதோ, அங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்களே அந்த பொதுமக்களை ஒழுங்குபடுத்தக்கூடியது அது வந்து தவறி இருக்குது தாவேகா. அது வந்து அரசியல் புரிதலன்மையோடைய விளைவு தான் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா டெய்லியும் போயிட்டு இருக்காங்க, மு.க. ஸ்டாலின் போகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போய் எல்லா இடங்களையும் கூட்டம் சேரதான் செய்யுது. அங்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய நெருக்கடி விஜய்க்கு ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, விஜய் பின்னால் வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அளவுக்கு வந்து அரசியல் பலவீனமானவர்களாக இருக்காங்க. இப்போ நீங்கள் அவருடைய வாகனத்தின் மீது போய் விழுந்த இந்த அவருடைய கார் மேலாம் போய் தாவி விடக்கூடிய படங்கள்லாம் பார்க்குறோம்ல, இது ரொம்ப காவல்துறைக்கு ஒரு எவ்வளோதான் அவங்க சொல்லி பார்ப்பாங்க. இதில் நீங்கள் காவல்துறையை மட்டுமே நம்ம குற்றம் சாட்ட முடியாது. நம்ம கட்சியோடைய தொண்டர்களை, நம்ம நிர்வாகிகளை நம்ம அரசியல்படுத்தாதோடைய விளைவு தான் இதை நம்ம பார்க்குறோம். தாவேக்கா அதில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் பார்க்குறோம். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவா? இல்லை, ஏற்கனவே நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்கிற பேரில் வந்து ஒரு கூட்டமைப்பை கட்டி நாங்கள் இந்த தேர்தலை போட்டிடுறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த ஆளும் கட்சி ஒரு சில நெருக்கடிகளை மறைமுகமாக எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. அதை தாண்டி நேற்றைய வேட்புமனு பரிசீலனையில் பல்வேறு தொகுதிகள் 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் கட்டாயமாக நாங்கள் எந்த கோரிக்கையை முன்வைத்து திமுகவிலிருந்து வெளியேறினோமோ அந்த கோரிக்கையை மக்கள்கிட்ட முன்வைத்து நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம். அதன் அடிப்படையில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய ஒரு கிங் மேக்கராக யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும். இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, திமுகவுடைய ஆட்சி காலத்தில் கஞ்சா போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நடமாறுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதையே வந்து மறைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் சட்டமன்றத்தில் 0 கஞ்சா தான் தமிழ்நாட்டில் இருக்குது, இங்கே கஞ்சா உற்பத்தியே இல்லை, கஞ்சா விற்பனையே இல்லை, கஞ்சா இல்லாத தமிழ்நாடாக இருக்குன்னு சொல்லி மறைச்சி பேசணும். அதனால் வந்து இப்போ திமுக சொல்வதெல்லாம் உண்மையா அப்படின்னா இல்லை. திமுக ஒரு மாய உலகத்தில் இருக்காங்க. இங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் மறந்துட்டு
அவங்க ஏதோ யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தமிழ்நாட்டில் நாள்தோறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்போ பெண்கள் தனியாக நடமாட முடியாத ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இயல்பாக எடுத்துக்கோங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கக்கூடிய அதிகமான பாலியல் வல்லுறவு. திமுகவை சேர்ந்த நிர்வாகி 2 வயது குழந்தை, அது 2 வயது குழந்தை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி கொலை செய்த சம்பவம் இருக்குது. இதெல்லாம் எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறுத்துற முடியும்? 2 வயது குழந்தைக்கும் பாலியல் வல்லுறவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ இந்த திமுகவுடைய நிர்வாகம், இந்த திமுக அரசியல் எங்கே போயிட்டு இருக்குன்றது ஸ்டாலின் அவர்கள் மறைச்சிட்டு, நீங்கள் அதிமுக ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எல்லாருடைய ஆட்சியிலுமே இந்த அவலம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்படி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை எடுத்துக்கிறோம்னோ அது மாதிரி இங்கே திமுக ஆட்சி காலத்திலும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மீடியாக்கள் அதிகமாக வந்து திமுகவுடைய ஆட்சியை வந்து பேசுறதில்ல, அதிமுகவுடைய ஆட்சியை அதிகமாக பேசக்கூடிய அளவில் மீடியாக்களை திமுக வந்து கையில் வச்சிருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து எடை போடக்கூடிய மக்கள் எடை போட்டுட்டு தான் இருக்காங்க. திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடக்கக்கூடிய ஜாதி ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இன்று வரை வேங்க வயல் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. உலகிலேயே மிக அதிரடியான காவல்துறை என்பது தமிழ்நாடு காவல்துறை. அதுவும் மொசாட்டுக்கு அடுத்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்துக்கிட்டு, நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதாரணமான வேங்கவேல் குடிநீர் தேக்க தொட்டியில் யார் மலம் கலந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியல. இன்று வரை பல்வேறு பிரச்சனை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இன்றைக்கு வரைக்கும் உரிய நீதி கிடைக்கல. அந்த கொலை வழக்கில் உள்ள கைதானவர்கள் திடீரென்று மரணித்துக்கு போகக்கூடிய விஷயங்கள என்ன மர்மம்னு தெரியல. ஏன் அந்த விஷயம் இவ்வளவு மறைக்கப்படுது? அவருடைய குடும்பத்தார் வந்து சிபிஐ வழக்கு விசாரணை கேட்கும்போது அதுக்கு ஏன் அரசு வந்து பயப்படுது? ஸோ எதை மறைக்க அவங்க வந்து முன் வராங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து திமுகவுடைய ஆட்சி மிக மோசமாக இருக்கிறது என்பதை மக்கள் நாள்தோறும் உணர்றாங்க. மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு அதிமுக ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். காவல்துறையில மக்களுக்காக பாதுகாப்பு கொடுக்காம திமுக கைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். எப்பவுமே திமுக வந்து காவல்துறையை தங்களுடைய அடியாளா தான் பயன்படுத்து. நீங்க அதிமுக ஆட்சியில வந்து அம்மையார் ஆட்சி காலத்துல வந்து நீங்க நிறைய பார்க்கலாம். அரசு அதிகாரிகளை வந்து ஒரு மக்களுடைய சேவைகளுக்கு இருந்து அவங்க வந்து அதிகப்படியான அதிகாரம் எடுக்கும் போதெல்லாம் அரசு அதிகாரிகள் நீக்கக்கூடிய, நீங்கள் டெஸ்மான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 4 லட்சம் அரசு ஊழியர்கள் நீக்கினாங்க, பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க அரசு ஊழியர்களை வந்து அவங்க சரியாக கையாளுவாங்க. இவங்க வந்து அரசு ஊழியர்களை வைத்து தான் தங்களுடைய அராஜகத்தை வந்து நிலைநிறுத்துவாங்க. இன்னைக்கு வரைக்கும் காவல் நிலையங்களில் திமுக கரைவெட்டி கட்டியவர்களின் ராஜ்யம் தான் நடக்குது. எங்கேயுமே வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகள் காது கொடுத்து கேட்கப்படுறது கிடையாது. இன்னைக்கு வந்து கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ நீங்கள் கதிரவன் எம்எல்ஏவுடைய குவாரியிலேயே வந்து பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாங்கல்ல. ஏன் தாக்கப்படுறாங்க? அவர்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு படம் பிடிக்க அவர்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் எந்த விதமான குற்றச்செயலும் ஈடுபடலை. நீங்கள் வந்து அரசுகிட்ட பெறப்பட்ட அனுமதியின் அடிப்படையில் தான் அங்கே வந்து கனிம வளத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதை அனுமதிக்க வேண்டியது தானே. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா, திமுக தன்னுடைய அரசியலை, அரசாங்கத்தை இந்த மாதிரியான அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்குது. அவர்கள் மூலமாக தனக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுது. காவல்துறையை கொண்டு இப்போ நீங்கள் வந்து உலகிலே உலக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வந்து போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இதை விட நீங்கள் இந்த ஆட்சி வேறு யாராலையும் அவலமா. ஏன்னா விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவங்க என்ன போராட்டம் நடத்தாங்க? எங்களுக்கு மேல்மா பகுதியில் சிப்காட் வேண்டாம், நாங்கள் வந்து எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, அதனால் அது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் வந்து மேல்மா சிப்காட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற்றது. இப்போ அந்த போராட்டத்தின் குரல்களை நீங்கள் வந்து நெரிக்கும் வகையில் அந்த போராடிய விவசாயிகள் மீதெல்லாம் குண்டர் சட்டம் போட்டது யாருடைய ஆட்சியில்? திமுகவுடைய ஆட்சி. எந்த ஆட்சியிலுமே எதுவும் கேள்விப்பட்டதில்லை. அப்போ இதை விட நீங்கள் இவர்கள் காவல்துறை எப்படி கையாளுறாங்கன்றது இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சிறந்த உதாரணமே கிடையாது. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் வந்து விமர்சிக்கிறதுக்கும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கும் காரணம் வந்து அவர் ஆட்சி பிடிச்சிருவாரு அந்த தோல்வி பயத்தினால தானே சார்? இல்லை, இப்போ திமுக ஸ்டாலின் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்றது இருக்குல்ல. நீங்கள் இப்போ நான் 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்கிறேன், என்னுடைய ஆட்சிகளை நான் இவ்வளோ மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிமுக வந்து எதிர்கட்சியாக இதெல்லாம் செய்ய தவறிட்டீங்க. ஒரு எதிர்கட்சியாக திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக போராடும். ஏன்னா நீங்கள் ஆட்சியை பிடிக்கணுன்ற வேகத்தில் அவங்க வேலை செய்வாங்க. அதிமுக எதிர்கட்சியாக சில இடங்களில் வந்து தவறுதல் செஞ்சுருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியும். அதை சுற்றி காட்டி அவர் விமர்சனம் செய்கிறாருன்னா இல்லை, எல்லா இடங்கள்லையும் அதிமுக வந்து பாஜக அடிமையாக இருக்குது, நீங்கள் டெல்லிக்கு அடிமையாக இருக்கீங்க, டெல்லி விசஸ் திமுக அப்படிங்கிற மாதிரியான குற்றம் அந்த முன்னெடுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் முகம் சுளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா திமுகவே டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறவங்க தான். இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு உங்களுக்குமான தொகுதி உடன்படிக்கை எப்படி உருவாயிருக்கு? காங்கிரஸோடைய கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் கொடுத்தீங்க. அந்த 25 இடங்களுக்கும் தகுதியான கட்சியாக காங்கிரஸ்னா இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டால் தொகுதிக்கு 1000 வாக்குகள் கூட வாங்க முடியாத கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சியோடைய தேசிய தலைவராக இருந்த ராகுல் காந்தி கைதானால் 5 பேரோட போராட்டம் நடத்தக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் நிலைமை என்பது பரிதாபத்திற்குரியது. அது கன்னியாகுமரி கட்சியாக மாறி போச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறே தவிர தமிழ்நாட்டின் மீதி இருக்கக்கூடிய 37 மாவட்டங்கள் எங்கேயுமே காங்கிரஸ் இல்லை. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி உங்களை மிரட்டி
தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் கூட்டணிக்கு சென்று விடுவோம் என்று மிரட்டி தான் 28 தொகுதிகள் பிளஸ் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வாங்குதுன்னா நீங்களும் டெல்லிக்கு அடிமையாக தானே இருக்கீங்க. இதில் என்ன எடப்பாடியார் வந்து டெல்லிக்கு அடிமை, நீங்கள் என்ன டெல்லிக்கு அடிமை இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. இதே ஆட்சி, இதே திமுக கடந்த காலங்களில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து தன்னுடைய மகள் கனிமொழியின் மீதான வழக்கை வந்து எதிர்கொள்ள பயந்து காங்கிரஸுக்கு 63 சட்டமன்ற தொகுதிகளை 2011 ஒதுக்கிய வரலாறு இருக்குது. ஸோ அதனால் வந்து இவர்கள் இந்த முன்னெடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் மக்கள்கிட்ட வந்து ஈடுபடாது. அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க திமுகவும் டெல்லி அடிமை தான், அதிமுகவும் டெல்லி அடிமை தான். ஆனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரை மக்கள் எளிதில் அணுக முடியுங்கிற ஒரு இது இருக்குல்ல. நீங்கள் எடப்பாடியாரை எளிதில் அணுக முடியும் ஸ்டாலினை விட. நீங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனை சார்ந்து என்னால் எளிதில் அணுக முடியும். ஒரு மாவட்ட செயலாளர் என்னால் எளிதில் பேச முடியும். ஆனால் திமுகவுடைய மாவட்ட செயலாளரை, நகர செயலாளரை, ஒன்றிய செயலாளரை பார்க்கணும்னா நான் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அனுமதி வாங்கி காவல் காத்து அவரை பார்க்கறதுக்குள்ள எனக்கு போதும்போது இதையெல்லாம் மக்கள் உணர்ந்திருக்காங்க. ஸோ மக்களுக்கு தங்களுடைய பிரச்சனை யாருக்கிட்ட எளிதில் அணுக முடியுமோ அவர்களைத்தான் அவர்கள் தேர்வு செய்யவில்லை தவிர இங்கே டெல்லி விசஸ் திமுக இந்த வாதங்கள் எல்லாம் வந்து ஈடுபடாது. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே வந்து அவர் தலைவராக இருக்கிறத வந்து ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியலன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்லை, காங்கிரஸ் ஒரு காலத்தில் பண்ணையார் கட்சியாக இருந்தது, இப்போ ஆதிக்க சக்திகளுடைய கட்சியாக இருக்குது. செல்வ பெருந்தகை போன்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய தலைவராக இருப்பதை ஜோதிமணி போன்றவர்களே விரும்பலை. ஏன்னா ஜோதிமணி போன்றவர்கள் செல்வ பெருந்தகைக்கு எதிராக பல கருத்துக்களை வந்து இதே ஜோதிமணி அவர்கள் KS அழகிரி நாயுடு போன்றவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கும்போது பேசலை. இன்னும் அதுக்கு முன்னாடி ப. சிதம்பரம் போன்றவர்களோ, ஞானதேசிகன் போன்றவர்களோ, இன்னும் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய மற்ற தலைவர்களாக இருக்கும்போது ஜோதிமணி போன்றவர்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் போன்றவர்களோ எதிர்த்து பேசினாங்களான்னா இல்லை. அவர்களுக்குள்ளேயே ஒரு சாதி ஆதிக்க மனநிலை இருக்குது. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய கட்சியின் தலைவராக இருந்து தன்னை வந்து வழிநடத்துவதா அப்படிங்கிற அந்த ஆதிக்க போக்கின் அடிப்படையில் தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகை பல்வேறு குடைச்சல் கொடுத்தாங்க. அந்த குடைச்சலின் அடிப்படையில் அவர் வந்து பதவி விலகியிருக்காருன்றது தான் உண்மையாக இருக்குது. இதையெல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களின் காவலர்கள், பட்டியல் சமூகத்தின் காவலர்கள் என்று தான் திமுக காங்கிரஸோடைய ஓட் பேங்கிங்கே வந்து இந்த சிறுபான்மை மக்களும் பட்டியல் சமூகம் தான். ஆனால் இன்னைக்கு வந்து திமுகவும் சரி காங்கிரஸும் சரி தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்திற்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. பட்டியல் சமூகத்திற்கு எதிரான குற்றச் செயல்களை தடுக்க தவறி இருக்கிறது. சட்டமன்றத்தில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு தீர்மானங்கள் கொண்டு வாருங்கள் என்று திமுகவிடம் பல்வேறு பட்டியல் சமூக தலைவர்கள் முறையிட்டிருக்காங்க. இதுவரை ஒரு சமூக நீதி அரசு, சமூக நீதி பேசி வளர்ந்த திமுக சாதி ஆணவ படுகொலை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றுவதில் என்ன சிக்கல் இருக்கு? ஸோ இது எல்லாமே மக்கள் கவனிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கு திமுக மீதான வெறுப்பில் வந்து அதிகமாக இருக்காங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள் முழுக்க சாதி ஆணவ படுகொலை நிறைய நடந்துகிட்டே இருக்கு. எந்த தீர்வும் கிடையாது. சாரி கேட்டு போயிட்டே இருக்காரு முதலமைச்சர். சாரி கேட்டால் தீர்வு கிடைச்சிருமா? அப்போ இதுக்கான தீர்வு என்ன? இத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள் ஆட்சி முடிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகால திமுக வரலாறு. இந்த 60 ஆண்டுகளில் நாங்கள் சாதி ஒழிப்பை, சமூக நீதியை பேசுவதாக சொல்லிக் கொண்ட திமுக ஆட்சியில் 60 ஆண்டுகளிலும் சாதியை ஒழிக்க முடியல. சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான உங்களால் ஒரு சரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியல. குறைந்தபட்ச சாதிய ஒழிப்புக்காக நீங்கள் பிரச்சாரத்தை கூட இங்கே கொண்டு வரல. இன்றைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய KK செல்வகுமார் போன்றவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய ஆதிக்க மனநிலை என்ன, அவங்களாம் என்ன அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவங்க, இன்றைக்கு வந்து அதியமான் போன்றவர்கள், நாகை திருவள்ளுவன் போன்றவர்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க? திமுகவுடைய கூட்டணியில் எடுத்துக்குவோம். ஆதிக்க சாதியினருக்கு வந்து கூட்டணியில் வந்து சீட்டு ஒதுக்கப்படுவதும், மிகவும் பின்தங்கிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து போன தேர்தல் நிறுத்தப்பட்ட அதியமானுக்கு சீட்டு கிடையாது. போன தேர்தலில் MLA சீட்டு கிடைச்ச நம்ம முருகவேல்ராஜனுக்கு சீட்டு கிடையாது. இவங்க எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, அருந்ததி சமூகத்தை சேர்ந்த அத்தனை கட்சிகளும் திமுக கூட்டணியில் தான் இருக்கு. நாகை திருவள்ளுவனாக இருக்கட்டும், ஜக்கையனா இருக்கட்டும், அதியமானா இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய வெண்மணி போன்ற எல்லாருமே திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அருந்ததியர் சமூகத்திற்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல, ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படலை. அப்போ இதுதான் திமுக காங்கிரஸுடைய இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை பட்டியல் சமூகத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அரசியல். இதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இதற்கான எதிர்வினை இந்த தேர்தலில் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.